தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழி எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட பழமொழி தான் அது. ஏன்னா அந்த வானம் பார்த்த பூமி அப்படின்வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா மழை பெஞ்சா மட்டும்தான் விளைச்சல், மானாவாரி பயிர்கள் மட்டும் விளையிறது. அப்படி விளையிற எல்லா பயிருமே அறுவடை பண்ணுறது பார்த்தீங்கன்னா தை மாசத்துல தான் பண்ணுவாங்க. நம்ம கிராமத்துக்கு வந்திருந்தோம். அங்கே மானாவாரியாக விளைஞ்சிருந்த பயிர்கள்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. உளுந்து தட்டாம்பயிர் ரெண்டுமே மானாவாரியாக போட்டிருந்தாங்க. மிதுக்க வத்தல்லாம் இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, மிளகா மூணுமே போட்டிருந்தாங்க. வெள்ளரிக்காய் ஓரத்தில் இருந்துச்சுங்க. வரப்பில் சின்ன சின்ன பிஞ்சாக தான் இருந்துச்சு. ஒரு 2 வெள்ளரிக்காயை பறித்து சாப்பிட்டாச்சு. வெங்காயத்தில் சின்ன வயசில் பிபி செஞ்சு ஊதணும் ஞாபகம் வந்துருச்சு. பசங்களுக்கு பண்ணி காட்டினேன். அவன் அந்த சவுண்டு பிடிக்காமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெங்களூர் தக்காளி அந்த மாதிரி விதவிதமான தக்காளி தான் வந்துட்டு இருக்கு. நம்ம தோட்டத்தில் எல்லாமே நாட்டு தக்காளி தான். நாட்டு தக்காளி பாருங்க எப்படி இருக்குன்னு. தோட்டத்தில் சீத்தாப்பழம் இருந்துச்சு. போன உடனே எங்கள் அக்கா எல்லாத்தையும் சீத்தாப்பழம், தக்காளி, அது இதுன்னு எல்லாம் பறித்து ஒரு கட்டைப்பை நிறையா நிரப்பி கொடுத்து விட்டாங்க. என்னதான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறியை வாங்கி சாப்பிட்றது ஒரு சுகங்க.